ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் தம்பிக்கு தேவையான எசென்ஷியல் திங்ஸ். ஸோ அட்மிஷன் போட்டாச்சு. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்துட்டு என்னென்ன திங்ஸ் வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ஷாப்பிங் vlog மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் வந்துட்டு புதுசாக உங்கள் பசங்களை வந்துட்டு ஸ்கூலில் சேர்க்குறீங்க அப்படின்னா ஸோ பேசிக் நீடட் திங்ஸ் என்னென்ன தேவை அப்படிங்கிறது மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ இது வந்து எங்களுடைய பட்ஜெட்குள்ளே ஒரு சின்ன சின்ன அவனுக்கு செய்ய வேண்டிய திங்ஸ் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது மட்டும்தான் வாங்க முடிஞ்சுது. ஸோ அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது வந்துட்டு உங்களுடைய கிட்ட வந்துட்டு ஸ்கூலில் வந்துட்டு சேர்க்குறீங்களா, ஜாயின் பண்ணிட்டீங்களா, அட்மிஷன் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எத்தனை பேர் வந்துட்டு தம்பி யார் பாப்பாவை வந்துட்டு ஸ்கூலில் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அதுக்காக தான் கேட்டேன். ஸோ இந்த வீடியோ பதிவு வந்துட்டு இதை பற்றி தான் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு தம்பிக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தேவைப்படுற திங்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கனாலே பேசிக்காக பேகு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயந்தான். ஸோ ஸ்கூலில் வந்துட்டு லன்ச் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் லன்ச் பாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணல. இது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸ்நாக்ஸுமே அவங்க வந்துட்டு ஃபுட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது பிரேக் டைமில் சாப்பிட்றக்கோ இல்லை வந்துட்டு அதுவும் வேனில் வரும்போது தான் வந்துட்டு சாப்பிடுவாங்க. பசங்க சாப்பிடும்போது குழந்தைங்களும் கேட்பாங்க இல்லையா. ஸோ மற்ற குழந்தைங்க சாப்பிடும்போது நம்ம குழந்தைங்க பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிறக்காக இந்த ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கேன். ஸோ டிஷர்ட்ஸ் வந்து எடுத்தேன். ஸோ தம்பிக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு சம்மர் கேம்ப் வந்துட்டு போகும்போது இல்லை வெளியே போகும்போது வந்துட்டு அவுட்ஃபிட் எதுவுமே போடுறதுக்கு பனியன் பீசஸ் வந்துட்டு எதுவுமே இல்லை. திருப்பூர்னாலே வந்துட்டு பனியன் பீஸ் தான். ஸோ அங்கே வந்துட்டு கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும், கொஞ்சம் நல்ல ரேட்லேயும் கொஞ்சம் குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஷர்ட் தாங்க எடுத்திருந்தேன். ஒரு 80, இது வந்து சிவா டெக்ஸ்டைல் எடுத்தேன். 80 ரூபா ஒரு டிஷர்ட் வந்து 80 ரூபா அப்படிங்கிற காஸ்ட்டில் வந்துட்டு எடுத்தேன். ட்ரௌசருமே அதே மாதிரி தான், பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாக்ஸ்லேருந்து எடுத்தேன். ட்ராக்கு இது வந்துட்டு 100 ரூபின்னு நினைக்கிறேன், 100 ரூபியா என்னன்னு தெரில. ஸோ டிஷர்ட் மட்டும் 80 ருபீஸ்க்கு எடுத்தேன். அப்புறம் சிவா டெக்ஸ்டைலில் ஃபஸ்ட்டெல்லாம் நான் ஒர்க் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா புடவைகள் இதெல்லாம் சூப்பராக இருக்கும். எவ்வளோ வருஷம் போட்டாலும் வந்துட்டு ஃபேட் ஆகுது, எத்தனை மாதம் வேணால் அடித்து போடலாம், அந்தளவுக்கு இருக்கும். இப்போ பார்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாருமே இப்போ யூடியூப் வந்ததுலேருந்து ஆன்லைன் பிஸ்னஸ், ஸாரீ பிஸ்னஸ்ன்னு போனதுனால ஸாரீ எதுவுமே குவாலிட்டியாக இல்லை. இது வந்துட்டு தம்பிக்கான டிஷர்ட் தான். லோயரோடு வர்ற மாதிரி ஒரு டிஷர்ட் 2, அப்புறம் வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய டிஷர்ட்டு, லோயர் இல்லாமல் இருக்கக்கூடிய டிஷர்ட் வந்துட்டு 2ம் எடுத்திருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது வெளியே போகணுன்னா கூட போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேக்ஸிமம் இந்த மாதிரி குவாலிட்டியாக எதுவுமே இது வரைக்கும் எடுக்கலை. 40 ருபீஸ்க்கெலாம் வந்துட்டு வெளியே விற்றுட்ருப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி டிஷர்ட் தான் வந்துட்டு தம்பிக்கு போட்டிருந்தேன். ஸோ ஸ்கூல் போகும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கணும்ல. நம்ம இத்தனை நாளாக தம்பியை வீட்டிலையே வச்சுருந்தோம், அதனால எதுவுமே தேவைப்படலை. என்ன இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு போட்டு வெளியே கூட்டிகிட்டு போவேன், எதுனாலும் பண்ணுவேன். இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போகும்போது நிறைய குழந்தைங்க வருவாங்க, நிறைய பேர் பார்ப்பாங்க, கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் அவனுக்கு தேவையான டிஷர்ட்ஸ் மட்டும் ஒரு 4 டிஷர்ட்டு, லோயரோடு இருக்கக்கூடிய டிஷர்ட்டும் வந்துட்டு எடுத்திருந்தேன். தம்பி வந்து இடையில அந்த தாளிப்பு கரண்டி ஒன்று வாங்கியிருந்தேன். சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினேன். அந்த தாளிப்பு கரண்டி அல்சர் இருக்கிறதுனால சட்னி இந்த மாதிரி துவையல் அரைச்சே சாப்பிட்றதுனால, மணத்தக்காளி கீரை துவையல் இந்த மாதிரி சாப்பிட்றதுனால சீக்கிரம் சட்டுன்னு அரைச்சிட்டு தாளிக்கிறதுக்காக வேணும், அதுக்காக வடைச்சட்டி வச்சு தாளிச்சிட்ருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா டக்குன்னு தாளித்து கொட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும் ஸ்கூலுக்கு போகும்போது அப்படிங்கிறக்காக அந்த தாளிப்பு கரண்டி ஒன்று எடுத்திருந்தேன். பட் அது வந்து 135 ரூபா என்னமோ வந்துச்சு. இதுவே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 ரூபா பக்கம் வந்துடுச்சுங்க. ஸோ ரொம்ப கம்மியாக தான் மினிமல் ப்ராடக்ட்ஸ் தான் எடுத்திருந்தேன். இது பார்த்துட்டிங்க அப்படின்னா பாக்ஸு 100 ரூபி தான் வந்துச்சு. பென்சிலு இதெல்லாமே போட்டு எடுத்துகிட்டு போவாங்க இல்லையா, குழந்தைங்கனாலே அழகழகாக நிறைய இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்டு ஜாஸ்தியாக இருந்தது. போதும் குழந்தைங்களுக்கு போனதுமே உடச்சும் போடுவாங்க, ப்ளஸ் எங்கே போகும், எப்படி திங்ஸ் வந்து இருக்குன்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இதுக்காக நம்ம நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணுமோ அப்படின்னு சொல்லி வாங்கலை. 60 ரூபியோ 100 ரூபியோ தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இதுலேயே வந்துட்டு எரேஸரும் அந்த ஷார்ப் பண்ணுறதும் வந்துடும். ஸோ குழந்தைங்களுக்கு அது ஷார்ப் பண்ணுறதெல்லாம் எதுவுமே தெரியாது. மேக்ஸிமம் டீச்சர்ஸே வந்து கைட் பண்ணிடுவாங்க, ஷார்ப் பண்ணியும் கொடுத்துருவாங்க. இருந்தாலும் தம்பி புதுசாக ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஸோ எந்த மாதிரிலாம் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்ணுவோம், குழந்தைங்களுக்குள்ளே தள்ளிக்குவாங்களோ, அடிச்சுக்குவாங்களோ, அண்டு ஷார்ப்பான ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இது வந்துட்டு பேகு. ஸோ பேகுன்னு எடுக்கும்போது தம்பிக்கு கொஞ்சம் நார்மல் சைஸ் தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு தான் எடுத்தோம். பட் இதுவே பார்த்திங்கன்னா 595 வந்துருச்சு இந்த பேகே. பேக் மட்டும்தாங்க ரொம்ப ரேட்டு. பேகு மட்டும் கம்மி பண்ணவே முடியல. ஸோ துணி கூட ரூ. 80 ரூ. 40 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பட் பேக் மட்டும் ரூ. 600 பக்கம் வந்துருச்சு இதுவே. ஸோ என்ன பண்ணுறது, எடுத்து வேணும் அப்படின்னா வாங்கி தானே ஆகணும். இது வந்துட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக அழகாக இருந்தது பார்க்குறக்கு. பாய் தீம், கேர்ள் தீம்னுலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் பிளான் பண்ணி எடுக்கல. ஸோ பார்க்குறக்கு க்யூட்டாக இருந்தது. ஏதோ ஒரு பேகு தம்பி போகட்டும் அப்படிங்கிறக்காக எடுத்துட்டேன். இது பார்த்திங்க அப்படின்னா லன்ச் பேகு. ஸோ வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு இதெல்லாமே வந்துட்டு வச்சு எடுத்துகிட்டு போகிறது கண்டிப்பாக நமக்கு வேணும் இல்லையா? ஸோ இது நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் பார்க்குறக்கும் நல்லா அழகாக அந்த ஃபேப்ரிக் வந்துட்டு நல்லா ஷைனாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா இருந்ததுனால ஸோ இது எடுத்துட்டேன். இது வந்துட்டு ரூ. 225 வந்துச்சு. பேகுமே லன்ச் பேக் மட்டும்தான் காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகிருச்சு. கிட்டத்தட்ட இதுவே வந்துட்டு 700 to 800 வந்துருச்சு. ஸோ மற்றபடி தம்பிக்கு வாங்கின திங்ஸ் இதெல்லாமே பார்த்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் கம்மி தான். அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேக்குள்ளே நான் லன்ச் பேகும் அதுவும் வாங்கியாச்சு. அப்புறம் தேவையான ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வாங்கியாச்சு. அண்ட் ஸ்பூனில் தான் அவங்க பிளேட் அங்கேயே ஃபுட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ பிளேட்டில் தான் சாப்பிடுவாங்க. அப்படிங்கும்போது அதுக்கு வந்துட்டு லன்ச் டவல் அப்படிங்கிறது வேணும் இல்லையா? ஸோ அந்த லன்ச் டவலுமே வந்து வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு 175 சம்திங் போட்டிருந்தாங்க. 175 ருபி வந்து போட்டிருந்தாங்க. அதில் வந்துட்டு 4 டவல் இருந்தது. நிறைய கிட்ஸுக்குன்னு எடுத்துட்டோன்னா திங்ஸ் வந்துட்டு நிறைய இருக்குங்க. அழகழகாக க்யூட்டாக நிறைய திங்ஸ் இருந்துச்சு. அது கூடயே பார்த்துட்டிங்க அப்படின்னா தம்பிக்கு வந்துட்டு ஒரு இது காயின்ஸ் சேமித்து வைப்பேன் உண்டியல். ஸோ அது ஒன்று வாங்கியிருந்தேன். அது எதுக்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், அவனுக்கு வந்துட்டு ஒரு நியூ புது விஷயத்த வந்துட்டு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த உண்டியல் வந்து வாங்கியிருந்தேன். அது வந்து டெடி பேர் மாதிரி அழகாக இருந்துச்சு அந்த க்யூட்டு. ஸோ அதை வந்து நான் வீடியோவில் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இது வாட்ரு பாட்டில். இது வந்து சிவா டெக்ஸ்டைல் தான் எடுத்தேன். ஃபஸ்ட்டு சிவா டெக்ஸ்டைல் தான் போயிருந்தேன். அங்கே போகும்போது நிறைய திங்ஸ் வந்து எதுவுமே நல்லா இல்லை. மேக்ஸிமம் எனக்கு பிடிக்கல. ஒரே இடத்துல நமக்கு அலைச்சல் ஜாஸ்தி இல்லையா? ஒரே இடத்துல எல்லாமே வாங்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எனக்கும் சாரீ இதெல்லாம் கொஞ்சம் எடுக்க வேண்டியது இருந்ததுனால சிவா டெக்ஸ்டைல் போயிருந்தேன். பட் ரொம்ப ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இல்லவே இல்லை. சரி ஓகே, சென்னை சில்க்ஸே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சில்க்ஸ் தான் போனேன். இது வந்து இந்த பாட்டிலும் இது டிஷர்ட் ஒரு 2-3 டிஷர்ட் மட்டும் அங்கே எடுத்தேன். அப்புறம் பேகு இதெல்லாமே வந்துட்டு சென்னை சில்க்ஸ் தான் எடுத்தேன். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் சென்னை சில்க்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய கடல் மாதிரி அப்படியே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ எதை பார்க்குறது எதை விடுறதுனே தெரில. அந்த மாதிரி எடுத்திருந்தேன். உண்டியல் வந்துட்டு சிவா டெக்ஸ்டைல் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து நான் வீடியோவில் எடுக்கல, உள்ளே தம்பிக்கிட்ட வச்சுருந்ததுனால அது நான் கவர் பண்ணல. ஸோ அது வந்துட்டு நல்லா இருந்துச்சு. அது வந்து ஃபுல்லாக காயின்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து சிறு சேமிப்புக்காக நம்ம கூட பர்சனலாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக எடுத்தேன். ஸோ தம்பிக்கு வந்துட்டு ஒரு நல்ல குட் திங்ஸை வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும் ஸ்டார்டிங்லேயே அப்படிங்கிறக்காக அந்த ஒரு இது வாங்கியிருந்தேன். அப்புறம் ஸ்பூன் வாங்கியிருந்தேன். அது கொஞ்சம் இதாக இருந்துச்சு, கொஞ்சம் ஷார்ப்பாக இருந்தது. ஆனால் பார்த்து தான் வாங்கினேன். பட் வீட்டுக்கு